நம்ம போடுற ஓட்டு 5 வருஷத்துக்கா? இல்ல வெறும் 5 வாரத்துக்கா? நான் சொல்ற இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2026 தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெறும் 2 மாசம் கூட ஆகலைங்க. இதுக்குள்ள 6 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆளும் கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. ஓகே, இது ஒரு அரசியல் நியூஸ் அப்படின்னு கடந்து போறதை தாண்டி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு. ஏன்னாங்க எலெக்ஷன் அப்படின்னாலே மக்கள் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி லைன்ல நின்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் பர்சன் ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்மளோட தொகுதிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க. சிலர் கட்சிக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. சிலர் அந்த பர்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியாம கிரவுண்ட் லெவல்ல இறங்கி நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்படி அந்த தொகுதி மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப வேறுபட்டு இருக்குங்க. திடீர்னு நீங்க ஜெயிக்கிறீங்க, ஒரு 2 மாசம் கூட ஆகாதுக்கு முன்னாடி பதவியை ராஜினாமா பண்றீங்க உங்களுடைய சுய லாபத்திற்காக. நீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல ராஜினாமா பண்றது வேறீங்க. நீங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறீங்க அப்படிங்கிறது கூட வேற விஷயம், அது உங்க பர்சனல். பட் நீங்க மக்கள் பிரதிநிதி ஆயிடுறீங்க. எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ ஆகும்போது மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்க திடீர்னு அந்த பதவியை ராஜினாமா பண்ணும் பொழுது உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப ராஜினாமா பண்ண தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் எங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு சொன்னாங்க, சிலர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. சோ அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ரெண்டாவது மறுபடியும் அங்க பை எலெக்ஷன் வரும். அந்த பை எலெக்ஷன்லயும் மக்களோட வரி பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா நாங்க போய் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சோ இந்த மாதிரி காரணமே இல்லாம அவங்களோட சுய லாபத்துக்காக ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா பர்டிகுலர் வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷன்ல போட்டியிட முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடணும். ரெண்டாவது, அங்க நடக்கக்கூடிய அந்த தொகுதியில நடக்கக்கூடிய பை எலெக்ஷனுக்கு அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ண எம்எல்ஏவுடைய செலவா இருக்கணும். அவங்க ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்ததுன்னா மேபி இதெல்லாம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேங்க.